இவ்வளோ ஈஸியாக வீட்லேயே ஹல்வா பண்ண முடியுமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருந்தது. உண்மையிலே நான் கூட ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 2 கப் சீனி, 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன், 50 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய் உள்ள அந்த சீட் மட்டும் எடுத்து சேர்த்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 1/2 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 50 கிராம் முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த நெய்யிலேயே நம்ம கோதுமை மாவை சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போது அந்த ராவ் ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மாவு வந்து நல்ல ஒரு அரோமா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறதுனால எனக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதே நீங்கள் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு 1 கப் சுகரும் அது கூட 2.5 கப் தண்ணியும் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்துட்டு இந்த நெய்யில் இந்த மாவு ரோஸ்ட் ஆகி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிகள் கரைய நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டணும். நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் தான் அன்றைக்கி வந்து கிண்டியிருந்தேன். அந்த கோதுமை ஹல்வாவோட கலர் கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 4 ஸ்பூன் சுகரை தனியாக எடுத்து இந்த மாதிரி வந்து கேரமல் பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்காம நேச்சுரலாக அந்த சுகரோட கலர் மட்டுமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையாக என்னன்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் 2 கப் சுகரோடு வந்துட்டு நிறுத்தி இதை வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டோம். என்னன்னு தெரியல, சடனாக வந்துட்டு எனக்கு ஹல்வா சாப்பிட்ணும் இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் போல் இருந்தது. இப்போ வந்து ஏலக்காவோட அந்த உள்ள சீட்ஸ் வந்து சேர்த்திருக்கிறோம். ஒரு 4 ஏலக்காவோட சீட்ஸ். அப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிற சுகர், இது கூட நான் வறுத்து வச்சுருந்தேன் கேஷ்யூவும் ஆட் பண்ணியிருந்தேன். அதோட கிளிப் வந்துட்டு என்னோடது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு அது திரண்டு ஒரு பக்குவத்துக்கு வரும்போது நம்ம வந்துட்டு அந்த கேஷ்யூ வந்து இது கூட சேர்த்திக்கணும். இந்த நெய் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் நம்ம வந்து சேர்த்தோன்னா நல்லா வந்து அந்த நெய்யெல்லாம் வெளியில் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஹல்வா. நான் வந்துட்டு ஒரு பவுலில் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஹல்வா வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் செட் பண்ணி கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். அது கட் பண்ணி வைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் ப்ராசஸ் நான் ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து காட்டியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப நேரம் இதை வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹல்வா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.